ஹலோ மக்களே, இன்றைக்கி மகாநதியில் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். காவேரி உட்கார வச்சு அவங்க பாட்டி, சித்தி எல்லோரும் பேசுகிறாங்க. கொஞ்சம் இந்த ஃபேமிலி ப்ராப்ளத்தெல்லாம் என் தலையிலேருந்து இறக்கிட்டு, குழந்த நல்லா வளர்ந்துருக்கு, அதனால் நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்கும், அதனால் நல்ல விதமாக பேசு, வவுறுமா பெருசுக்கிறதுனால எப்படி பெண் குழந்தை தான் நினைக்கிறேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் இவளுக்கு எங்கே இருக்க போகுது தலைவலி, எல்லாம் அங்கே விஜய்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவன் மேலே தான் இருக்கும் அந்த தலைவலிலாம் அப்படின்றாங்க அவங்க சித்தி. அதுக்கப்புறம் அவங்க பாட்டி பேசுகிறாங்க, இதுக்கு எப்போ உன் குடும்பம்லாம் வெளியே போக போகுது, உன் குடும்பம்னா உங்கள் அம்மாவும் உங்கள் அக்காவும் அவங்க பாட்டி எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். எப்படியாவது குழந்தை டாபிக் பேர் வச்சு எப்படியாவது மாற்றிடலான்னு பார்த்தா இவங்க வளைச்சி அங்கேயே தான் வந்து நின்று பிரச்சனையாக நிற்கிறாங்க. ஒரு டைம் விஜய் ஃபாரினில் போய் படித்தா தான் நல்லா படிப்பான் அப்படின்னு சொன்னாங்க. அவன் ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும், அதுக்கு நான் ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் சண்டை போட்டு அங்கேயே அமுச்சு வச்சேன். அதுக்கப்புறமா நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யணும்னு இப்போ பாரு, அவன் படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணிகிட்ருக்கான் பாரு, உன் பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவங்க எப்பயும் போல் ஒரு வில்லங்கம் எல்லா நாடகத்துலேயும் இருக்குமே, அதே மாதிரி தான் இதுலேயும். ஆனால் பட் கான்செப்ட் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா வந்து, உங்கள் அப்பாவுக்கு இன்னும் ஒரு பொண்டாட்டி 2 பொண்டாட்டி தானே, இல்லை 3ஆவது 4ஆவதுன்னு ஒருத்தவங்க வருவாங்களா? மொத்தம் ஆல்ரெடி நம்ம வீட்டில் 12 பேர் இருக்கிறோம். இவங்களும் எப்போ நீ வெளியே தோற்ற போகிற, அதெல்லாம் எனக்கு இன்னொருத்தவங்க வருவாங்களா, அதெல்லாம் எனக்கு வருவாங்களான்னு தெரியாது, தெரிஞ்சுக்கணும் அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் வராரு, பார்த்தோன்னே செம காண்டாகிறாரு. காவேரி வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவகிட்ட போய்ட்டு இதை பற்றி பேசுகிறாங்களே அப்படின்னு டென்ஷனாக வரான். விஜய் நின்று பார்க்குறாங்க, என்ன தான் பேசணுமோ பேசட்டும் அப்படின்னு அவங்க பாட்டி சொல்கிறாங்க. நீ இப்போ என்ன தான் பண்ண போகிற அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும். இப்போ உங்கள் ஃபேமிலி வெளியே அனுப்ப முடியுமா முடியாதான்னு கேட்குறாங்க. நாங்கள் கம்பேர் பண்ணி நாங்கள் தான் கூப்பிட்டு வந்தோம், அவங்களாம் வரமாட்டேன்னு தான் சொன்னாங்க. அதெல்லாம் நான் உன்ட்ட கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் வராரு அங்கேருந்து நேராக காவேரியோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்துட்டு. வந்த உடனே, ஏன் பாட்டி இப்படியே வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நான் ஆல்ரெடி காவேரிக்காக எவ்வளவோ, அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதை நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருங்க சித்தப்பா, எங்கே எல்லாத்துக்கும் வேலை இருக்குண்ணா, எங்கே போகிறீங்க, இருங்க போகலாம் அப்படின்னு உட்கார வைக்கிறாரு. ஏன்னா பதிலடி கொடுக்கணும்ல, நாங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிடுறோம் இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இல்லை அதெல்லாம் நீங்கள் ஏன் கோச்சிட்டு வெளியே போகிறீங்க அப்படின்னு அவங்க பாட்டி, நாங்கள் மட்டும் செவனேன்னு நீங்கள் இனிமேதுக்கப்புறம் எதுவும் கேட்க மாட்டோம், நீங்கள் என்னமோ பண்ணிவிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் சரி வராது, நாங்கள் வெளியே கிளம்பிடுறோம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா 2வது குடும்பம் வந்தாங்கள்ல, அவங்களோட பொண்ணு ரொம்ப பசியில் வயிறு வலியில் வீட்டுக்குள்ளே வராங்க, பயந்து வராங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க நெக்ஸ்ட் வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனே அப்லோட் பண்ணுறேன். ஓகே, பாய்.